ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சிறகடி காசு சீரியலுடைய நெக்ஸ்ட்டு எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம ரோகிணி வந்துட்டு இந்த குழந்தை இது 10 மாதம் எப்படி இருக்குன்றதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. அப்போ வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது வந்துட்டு இந்த கடைசியாக வந்துட்டு குழந்தை பிறக்கும்போது வந்துட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா இதுவாக இருக்கும் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. ஐயோ என்ன இது இந்த மாதிரி இருக்குது, எப்படி தான் வந்துட்டு ஒரு நம்ம நம்ம அப்பா அம்மாலாம் வந்துட்டு ஒரு குழந்தையோடு நிறுத்தியிருக்கணும், இவங்களாம் அப்படி 3 குழந்தைங்களாம் பெற்றாங்க அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு இவ்வளோ வலியையும் தாங்கிக்கிட்டு அவங்க வந்துட்டு அந்த குழந்தைய வந்து கையில் எடுத்து வச்சு பார்க்கும்போது மற்ற அந்த வலியெல்லாம் போயிடும், அதனால வந்துட்டு 2வது குழந்தையும் அவங்க பெற்றுப்பாங்க அப்படிலாம் வந்து சொல்லும்போது வந்துட்டு ஐயோ அப்போவே வந்துட்டு ஆண்களுக்கு குடும்ப கட்டுப்பாடெலாம் பண்ணியிருக்கணும் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு அதுக்காக வந்துட்டு நீங்கள் குழந்தை பெற்றுக்க மாட்டீங்களான்னதும் வந்துட்டு இல்லை நான் பெற்றுக்க மாட்டேன், வந்துட்டு நான் வந்துட்டு அதுக்கு வேறு ஒரு ஆல்டர் ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னு வந்துட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. அது தப்பு தானே அப்படின்னு வந்துட்டு மீனாவும் ரோகிணியும் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டு பொம்பளைங்க தானே, நீங்கள் பெற்றுக்கும் போது உங்களுடைய குழந்தைங்கள யாரையாச்சும் ஒருத்தரை நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கும் ரவிக்கும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. வந்தால் வந்துட்டு போதும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க உட்காந்து டீ குடிக்கிறாங்க. டீ குடிக்கும்போது வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் உடம்புல இருக்கிற மொத்த எலும்பும் வந்துட்டு உடையிற மாதிரி இருக்கும் பிரசவ வலி அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அப்படியே உடனே கத்திக்கிட்டு அழுகுறாங்க நம்ம ஸ்ருதி அழுததும் வந்துட்டு உடனே மீனா வந்துட்டு என்னங்க நீங்கள் ஏற்கனவே அவங்க பயந்து போயிருக்காங்க, மேலும் மேலும் நீங்கள் பயமுறுத்துறீங்கன்னதும் இல்லை நான் வந்துட்டு அந்த தான் சொன்னதை தான் சொன்னேன் அப்படின்னதும் வந்துட்டு சரி போதும் விடுங்க அவங்க ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு முத்து வந்துட்டு பாட்டியை கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வரும்போது இறங்குனதும் வந்துட்டு பாட்டி சரி பண்ணிடுவலன்னதும் வந்துட்டு ஏய் உனக்கு ரொம்ப திமிருடா, வந்துட்டு முன்னாடி என்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டியது தானே, அப்போ சொல்லாமல் வந்துட்டு இப்போ வந்துட்டு சரி பண்ணிடுவா யாருன்னா கேட்குறேன் அதெல்லாம் நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்றாங்க. உடனே வந்துட்டு பாட்டியை பார்க்குறதுக்கு மீனா ஓடிடுறாங்க. பாட்டி வாங்க எப்படி இருக்கீங்கன்னதும் வந்துட்டு நீ கூட என்கிட்ட சொல்லலைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டி உங்களுக்கே பிறந்த நாள் வந்துட்டு அதனால தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் துக்கமாக இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லலைன்னு தான் வந்துட்டு ஏன் நான் சந்தோஷத்தில் தான் இந்த குடும்பத்தில் பங்கு எடுத்துக்கணுமா, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அதை நான் வந்துட்டு இது பண்ணிக்க கூடாதா, நீ ஏன் வந்து மறைச்ச, நீ கூட வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு வந்துட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுமே வந்துட்டு நம்ம விஜயா வந்து நிற்கிறாங்க. விஜயா உட்காந்துட்ருக்காங்க. வந்ததும் வந்துட்டு அப்படியே பாட்டி முறைக்காங்க விஜயா அப்படின்றாங்க. உடனே ஏஞ்சி நின்று பாட்டியை பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறாங்க. பாட்டியை முறைக்கிறாங்களோ இல்லையோ அவங்க பின்னாடி நிற்கிற முத்துவையும் மீனாவையும் முறைக்கிறாங்க. அவங்க டார்கெட் ஃபுல்லாக மீனா தான். அப்படியே முறைச்சினே நிற்கிறாங்க. எப்போ வந்தீங்க அத்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திடீர்னு வந்திருக்கீங்களேன்னது, ஏன் நான் வரக்கூடாதுன்னது, இல்லை போன வாரம் தானே வந்துட்டு போனீங்க அதுக்குள்ளே வந்திருக்கீங்களேன்னதும் வந்துட்டு ஒன்று என்ன அவளை முறைக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு அப்படியே மீனாவை முறைச்சிட்டே இருக்காங்க. என்ன நீ பண்ணி வச்சுக்கிற வேலைலாம் என்ன வேலை பண்ணி வச்சுருக்க நீ அப்படிலாம் வந்துட்டு கேட்குறாங்க. இல்லை அத்தை அது வந்துட்டு அப்படின்னதும் வந்துட்டு அத்தை நீ நான் வந்துட்டு அப்படின்னு சொல்லி அப்படியே மென்று முழுங்குறாங்க அவங்க. அப்போ வந்துட்டு எனக்கு வேறு வழி தெரில, பாட்டி வந்தால் தான் சரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பாட்டியை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு சொல்கிறாரு. சரி இந்த அண்ணாமலை எங்கே அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு அப்பா மாடியில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. சரி விஜய் அனுப்பி அண்ணாமலையை கூப்பிட்டு வந்ததும் வந்துட்டு அவங்க அப்படியே இது பண்ணுறாங்க. இல்லை அவர் அப்படின்னு வந்துட்டு இது அப்படியே ஒரு மாதிரி பம்முறாங்க. ஏன் நீ போய் கூப்பிட்டு வர மாட்டியா அப்படின்னதும் வந்துட்டு அத்தை பாட்டி அதுதானே பாட்டி பிரச்சனை, அதானே அப்பா அம்மா பேச மாட்றாங்கன்னு தானே உன்னை பிரச்சனையை தீர்க்க சொல்லி கூப்பிட்டு வந்தேன், நீனா இப்படி சொல்கிற அப்படின்னதும் வந்துட்டு சரி நான் வந்துட்டு போய் இந்த நானே போய் என் பிள்ளைய கூப்பிட்டு வரேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நீ வந்துட்டு மனோஜுக்கு வந்துட்டு இவ்வளோ செல்லம் கொடுத்ததுனால தான் வந்துட்டு அவனை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்காதனால தான் இவ்வளோ பிரச்சனையை வந்துட்டு இது பிரச்சனையில் வந்து கொண்டு போய் வச்சுருக்கான், இதில் நீயும் இது பண்ணி போய் இந்தமாரி மாட்டிக்கிற அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு இல்லை அது வந்து நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ட்டு அப்படியே இழுக்குது. சரி நான் போய் அண்ணாமலையை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே வராங்க. பார்த்தா அண்ணாமலை வந்துட்டு மாடியில் நின்றுட்டுருக்காரு. வராங்க. அண்ணாமலைன்னு கூப்பிட்றாங்க. அம்மா நீங்களா எப்போம்மா வந்தீங்கன்னதும் வந்துட்டு நான் வரது இருக்கட்டும்ப்பா, நீ ஏன்ப்பா இங்கே நின்றுட்டுருக்கனதும் இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்கனால தான் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னதும் வந்துட்டு ஏன் நான் வந்ததில் உனக்கு விருப்பம் இல்லையானதும்
ஐயய்யோ! இல்லம்மா, திடீர்னு வந்திருக்கீங்களே! என்கிட்ட சொல்லவே இல்லையே! நீங்க வரேன்னு கூட எனக்கு சொல்லவே இல்லையேன்னதும் வந்துட்டு, எனக்கு வந்துட்டு "என்னப்பா இங்க என்னப்பா பிரச்சனை நடக்குது?" அப்படின்னதும் வந்துட்டு, "உன் உங்களுக்கு என்னம்மா எப்படிம்மா தெரியும்னா, முத்து தான் சொன்னான். அவன் தான் வந்து என்ன கூட்டு வந்தான்." அப்படின்னதும் வந்துட்டு, "என்னம்மா இந்த மாரி பிரச்சனை ஆயிடுச்சும்மா. இந்த மாரி இந்த விஜயா வந்துட்டு இந்த மாரி பண்றாம்மா" அப்படின்னு வந்துட்டு மனோஜால இந்த மாரி பிரச்சனை அப்படின்னதும் வந்துட்டு, "சரிப்பா, உனக்கு என்ன 25 வயசு ஆகுது. நீ வந்துட்டு பொண்டாட்டிகிட்ட பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறியா?" அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, "இல்லம்மா, எனக்கு பொறுத்து பொறுத்து பொறுமையே போயிடுச்சு. எவ்வளோதாம்மா நானும் பொறுத்துக்குது?" அப்படின்னு கேட்குறாங்க. "இத்தனை வருஷம் பொறுத்துக்கினியேப்பா, சகிச்சுக்கிட்டியே. இதுக்கப்புறமும் நீ சகிச்சுக்க தான் வேணும்." "இல்லம்மா, என்னால முடியல. இந்த வீடு வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு வாங்கி குடுத்தாருன்னு சொல்லிட்டு பார்க்குற எல்லார்கிட்டயும் அத சொல்லி சொல்லி என் மானத்த வாங்குறா. அதுவும் இல்லாம நான் என்ஜின் டிரைவரா இருக்கிறேன்னு சொல்லி அதையும் வந்துட்டு என் மானத்த வாங்குறா. அந்த பொண்ணு பாவம்மா. நான் கூட்டு வந்த மருமகன்னு சொல்லிட்டு அந்த மீனாவ வந்துட்டு போட்டு அப்படி பொரிஞ்சு தள்ளுறாம்மா. என்னால முடியல. எவ்வளோதான் நான் இது பண்றது? இந்த பையன வந்துட்டு கண்டிச்சு வளர்க்கறதுக்கு பதிலா அவனுக்கு திருட்டுக்கு வந்துட்டு தொண போறா. அதுவும் இல்லாம அந்த அவ நகை எடுத்தது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. மீனாவோட அம்மா மேலயும், உன் மேலயும் வந்து பழிய போட்டுட்டாம்மா. அதுதாம்மா என்னால தாங்கவே முடியல." அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதங்கத்த சொல்றாரு. சரிப்பா, அது இருக்கட்டும். அதுக்காக நீ அவள்ட்ட பேசாம இருப்பியா? உங்க 2 பேரையும் பார்த்து தானே இந்த குடும்பத்தில இருக்கிற பிள்ளைங்களும் வந்துட்டு கத்துக்கும். நாளைக்கு வந்துட்டு சண்டை போட்டா அதோட பேசாம இருக்கலாம் அப்படின்னு தானே நெனச்சுப்பாங்க. இது வந்துட்டு நல்லதில்லப்பா. நீ வந்துட்டு விஜயா கிட்ட பேசு அப்படின்னு வந்துட்டு பாட்டி வந்து சொல்றாங்க. "இல்லம்மா, என்னால பேச முடியாது. என்னால முடியாதுன்றாரு." "அப்ப நீ என்னதாம்மா பண்ண போற?" அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. "நான் அம்மா சொல்றேன்ல, நீ பேசு." அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. "இல்லப்பா, இல்லம்மா, அவள வந்துட்டு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க." அப்படின்னதும் வந்து, "சரிப்பா, நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன்." "இல்லப்பா, இல்லம்மா, அவ வந்துட்டு மீனா கிட்ட தான் வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும்." அப்படின்னு வந்து சொன்னதும், பாட்டிக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனா உண்மையிலே சொல்றேன், அந்த குடும்பத்தில வந்துட்டு அந்த முத்துவும் சரி, அந்த விஜயாவும் சரி, அண்ணாமலையும் சரி, அந்த பாட்டியும் சரி, அவள வந்துட்டு அவ ஏழை, அவளுக்கு அந்த ரெஸ்பெக்ட் குடுக்கக்கூடாதுன்றதுல இதுவா இருக்கிறாங்க. அது மட்டும் கரெக்ட்டா தெரியுது. அவங்க அதிர்ச்சி ஆகும்போதே, எதுக்கு மீனா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவங்க கேட்குறாங்க. இல்ல, மீனாவோட அம்மாவ பத்தி அவ இதுவா பேசினா. அதனால வந்துட்டு அவ மேல வந்துட்டு வளையலெல்லாம் தூக்கி விசிறி அடிச்சா. பிச்சை காசு எடுத்துட்டு போன்னு வந்துட்டு சொன்னா. அதனால தான் நான் சொல்றேன் அப்படின்றாங்க. ஓ! இதெல்லாம் பண்ணாளா? எனக்கு வந்துட்டு முத்து வந்து சொல்லவே இல்ல. அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு, இல்லப்பா, மீனா கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஏற்கனவே வந்துட்டு மீனாவ வந்துட்டு அவ மருமகளாவே ஏத்துக்கல. இப்போ வந்துட்டு அவ வந்துட்டு மன்னிப்பு கேட்க சொல்லி நம்ம மன்னிப்பு வலுக்கட்டாயமா கேட்க வச்சோம்னா, இதே ஒரு கரமாயிடும் அவளுக்கு. அதுக்கப்புறம் எந்த காரணத்திலயும் வந்துட்டு அவ மீனாவ மருமகளாவே ஏத்துக்க மாட்டா. இன்னும் மீனாவ வந்துட்டு கொடுமைப்படுத்துறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. அதனால வேணாம்ப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. சரிம்மா, நீ உன்கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. கீழ வந்ததும் வந்துட்டு இவங்க வந்து விஜயா வந்துட்டு நிக்கிறாங்க. விஜயா வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. வந்ததும் வந்துட்டு, "நீ வந்துட்டு அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேளு. மீனா கிட்டலாம் மன்னிப்பு கேட்க வேணாம்." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. மீனா மீனா கிட்ட பேசுறாங்க. மீனா வந்துட்டு அவ வந்துட்டு "பண்ணது தப்புதாம்மா. ஏதோ புள்ள பாசத்துல பண்ணிட்டா. நீ வந்துட்டு எதுவும் தப்பா நெனச்சுக்காதம்மா" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஏன்னா இவள மட்டும் தான் அந்த மாரி சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, "இல்ல பாட்டி, எங்க அம்மாவ பத்தி அவங்க வந்துட்டு ரொம்ப இதுவா பேசுனாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கோவம். மத்தபடி வந்துட்டு எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு வந்துட்டு மீனாவுக்கும் கோவம் வருது. அந்த இடத்துல ஒரு ஒரு என்ன இவங்க மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்ட்டாங்களேன்ற மாரி ஒரு கோவம் வருது தான். அப்புறம் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, "நீ மன்னிப்பு கேளு" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "தெரியாம பண்ணிட்டேன். மன்னிப்பு கேளு" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்ப மன்னிப்பு கேட்குறாங்க. அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, "சரி" அப்படின்றாரு. அப்புறம் வந்துட்டு இத வந்துட்டு எல்லார் முன்னாடியும் தான் இது நடந்துச்சு. அப்போ வந்துட்டு மன்னிப்பு வந்துட்டு நீங்க எல்லார் முன்னாடியும் தான் கேட்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்றாரு. அப்போ உடனே வந்துட்டு இவரு வந்துட்டு, "ஆமாமா, கரெக்ட்டு தான். வந்துட்டு எல்லாரையும் கூப்பிடணும்" அப்படின்னு சொல்லிட்டு, அ "மீனா, நீ போய் ஸ்ருதியும், ரவியும் கூப்பிடு. நான் போய் அந்த ஓடுகாலியும், பார்லர் அம்மாவையும் கூப்பிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அவரு போய் கூப்பிடுறாரு. "ஏய் ஓடுகாலி வாடா. ஏய் என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வராரு. மனோஜும், ரோகிணியும் வராங்க. இங்க வந்துட்டு ரவியும், ஸ்ருதியும் வராங்க. வந்ததும் வந்துட்டு, "பாட்டி வந்திருக்கீங்களா?" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன்னு" சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்றாங்க.
சரிம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து பாட்டி வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே வந்துட்டு இவர் வந்துட்டு வராரு. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீதான்டா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ கேளு, மன்னிப்பு கேளு அப்படின்னதும் வந்துட்டு, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். ஆ நான் வந்துட்டு நம்ம பிள்ளைக்கோசரம் தானே இந்த மாரி பண்ணேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி நடத்து, ஓர வஞ்சனைலாம் பண்ணாத, எல்லாரும் ஒன்று தான். மீனாவை வந்துட்டு இந்த மாதிரிலாம் நீ இது பண்ணக்கூடாது அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படியே முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு மனோஜை வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு வாடாங்கன்னதும் மனோஜ் அப்படியே ஆவலா ஓடியாராரு, வந்து உட்கார்றாரு பாட்டிக்கிட்ட. போட்டு பலார்னு ஒன்று வைக்கிறாங்க பாட்டி. பாட்டி அப்படின்றாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனால் ஏன்னா வந்துட்டு, ஏன்டா நீ வந்துட்டு நீ பண்ண தப்புக்கு படிச்சேன்னு சொல்கிற, என்னடா படிச்ச? இது இப்படி தான் வந்துட்டு ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டு வருவியா? நீ ஏமாந்துட்டன்றதுக்காக நீ அடுத்தவங்கள ஏமாத்துவியா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. இல்லை பாட்டி, அது வந்து உடனே ரோகிணி வந்து சொல்கிறாங்க, அவர் வந்து தெரியாமல். என்னம்மா தெரியாமல்? நீ ஏம்மா மூத்த மருமகளே, நீ வந்துட்டு அவன் வந்து கண்டிக்கிறது இல்லையா? நீ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அவள் தான் வந்து செல்லம் கொடுத்து இந்த மாதிரி அவனை வந்துட்டு கெடுத்து குட்டி சவராக்கி வச்சிருக்கா. நீயாச்சும் வந்து அவனை வந்துட்டு திருத்தக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு இது பண்ணக்கூடாது. நீ அவனை கையில் பொறுப்பு எடுத்துக்கணும். அவன் இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீ தான் வந்துட்டு அவனை வந்துட்டு கண்டித்து இது பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு ஸ்ருதி என்ன சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் இந்த இவங்க தான், ஆண்டி தான் காரணம். அவங்க தான் வந்துட்டு எல்லாமே பண்ணாங்கன்னு தான் வந்துட்டு ஸ்ருதியை முறைக்கிறாரு ரவி. கம்னு இருந்ததும் வந்துட்டு கரெக்டு தான் அப்படின்னு வந்துட்டு இவர் வந்து சொல்கிறாரு. நீ எப்போ தான் பொறுப்பாக நடந்துப்ப மனோஜ், இந்த மாதிரி இருக்கியே அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு அப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு ஐடியா சொல்கிறாரு. பாட்டி, அவன் பொறுப்பாக நடந்துக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னதும், என்ன ஐடியான்னதும் வந்துட்டு, இப்போ அவன் வந்துட்டு கொடுக்க வேண்டியது 29,00,000. அதனால் வந்து மாதம் மாதம் அவனை வந்து கொடுக்க சொல்லுங்கன்னதும் வந்துட்டு, அது எப்புட்றா ஒரேடியா வந்துட்டு அந்த பணத்தை கொடுக்க முடியும்னதும் வந்துட்டு, இல்லை ஒரேடியாலாம் கொடுக்க வேண்டாம். வந்துட்டு மாதம் மாதம் வந்துட்டு 50,000 50,000 கொடுக்க சொல்லுங்க. அவன் தான் இப்போ கடை வச்சிருக்கான்லன்னதும் வந்துட்டு அப்படியே ஸ்ருதிக்கும் சாரி, நம்ம விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் அப்படியே அப்படியே இதுவாகுது. மனோஜுக்கும் அப்படியே இதுவாகுது. என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு வாய் வருது. பாட்டி அப்படியே முறைக்கிறாங்க. அப்படியே சைலண்ட்டாக இருக்காரு. அப்புறம் வந்துட்டு ஸ்ருதியும் ரவியும் வந்துட்டு கரெக்டு சந்தோஷப்படுறாங்க. கரெக்டு, ஆமாம், அவர் அந்த மாரி கொடுத்தா தான் அவருக்கும் வந்துட்டு ஒரு ஒரு கமிட்மெண்ட்டுன்னு இருந்தால் தான் அவருக்கும் வந்துட்டு பொறுப்பு இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த மாரி பொறுப்பு இல்லாமல் நீ நடந்துக்கூடாது. அதனால் வந்துட்டு நீ மாதம் மாதம் 50,000 வந்து கொடுக்கணும் அப்படின்னதும் வந்துட்டு, இல்லை பாட்டி, வந்துட்டு இதில் நிறைய செலவு இருக்குது பாருங்க. ரோகிணி வந்துட்டு மஞ்சக்கயிறு தான் போட்டிருக்கா, அவளுக்கு வந்துட்டு தாலி வாங்கி கொடுக்கணும் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ ரவி முத்து என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, அது வந்துட்டு உன்னுடைய சொந்த பிரச்சனைடா, முதல்ல கடன் கொடுத்துட்டு மற்ற வேலையெல்லாம் பாடுறா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு, விஜயா, நீ தானே வந்துட்டு அவனுக்கு துணையாக இருக்கிற, எப்போ பார்த்தாலும் நீயே வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து 50,000 பணத்தை வந்துட்டு வாங்கி கொடுக்க சொல்லு, நீயே சொல்லு அப்படின்னு தான் வந்துட்டு, நீ வந்துட்டு அந்த 50,000 பணத்தை கொடுத்துட்றா, இதனால தான் பிரச்சனையே வருது இந்த வீட்டில் அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்துட்டு அப்படியே கடுப்பாக வந்துட்டு மனோஜ்கிட்ட வந்து சொல்கிறாங்க. சொன்னதும் வந்துட்டு சரின்ட்டு ஒத்துக்கிறாரு. இதை பார், சொன்னது மட்டும் இல்லை, மாதம் மாதம் அவங்ககிட்ட இருந்து 50,000 பணத்தை நீ தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, இதுக்கப்புறம் ஒழுங்காக பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்டா, நீ தான் இவ்வளோ படிப்பு படிச்சிருக்கிறியே, இது கூடவாடா அவனுக்கு தெரியாது அப்படின்னதும் வந்துட்டு, டேய், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கோர்ஸுக்கு போயிட போகிறான்டா அவன் அப்படின்னு வந்துட்டு முத்து வந்து சொல்கிறாரு. அப்புறம் இந்த பிரச்சனை முடிஞ்சுதான் வந்துட்டு அப்படியே கைத்தட்டி சிரிக்கிறாரு அவர். அப்புறம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இது பண்ணுறாங்க. என்னடா வந்து இந்த பணத்தை கொடுக்கணுமா அப்படின்னு வந்துட்டு இவர் மனோஜும் நம்ம இவங்களும் வந்துட்டு யோசிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.